அதிமுகவின் திருச்சி வேட்பாளர் கருப்பையா என்பவர் மீது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி காவல் நிலையத்தில் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த வெள்ளாள கொள்ளை ரவி என்பவரை அவருடைய வயலை எழுதி கேட்டு கொடுக்காத காரணத்தினால் அவரை கொலை செய்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் இன்று வரை அவர் கொலை செய்யப்பட்டு ஒரு வருடமாகியும் இன்று வரை அதிமுக வேட்பாளர் கருப்பையாவையோ அவரது அண்ணன் கரிகாலனையோ காவல்துறையினர் விசாரணை செய்யவில்லை. அதன் அடிப்படையில் அதிமுக வேட்பாளருடைய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பாக இன்று ஆட்சேபனை மனு கொடுக்கப்பட்டது. எங்களுடைய மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தோம் என்றால், கரம்பக்குடியில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை பொறுத்து வேட்பாளர் மனுவில் பதிவு செய்திருக்கிறாரா இல்லையா, பதிவு செய்திருந்தால் சரி, பதிவு செய்யவில்லை என்று சொல்லியிருந்தால் அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். ஆனால் அவர் வேட்பு மனுவில் அந்த கொலை வழக்கை ஒத்துக்கொண்டு வேட்பாளர் மனுவில் தாக்கல் செய்திருக்கிறார். இதுபோன்ற வேட்பாளர்கள் கண்டிப்பாக சமூக மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்ய போவது கிடையாது. இதனால் பட்டியல் சமூக மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இவரை போன்றவர்கள் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு, அவருடைய இந்த செயலை அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அவர் மனுவை தேர்தல் அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டாலும் எங்கள் சமுதாய மக்கள் தொடர்ந்து அவரை புறக்கணிப்பார்கள். வருகின்ற தேர்தலிலே அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் கண்டிப்பாக தோல்வியடைய செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, எஃப்ஐஆரில் கம்ப்ளைண்ட்டில் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அவருடைய பேர் இருக்குது. யார்? கரிகாலன், கருப்பையா, அதிமுக வேட்பாளர் கருப்பையா, இவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கோம். அங்கே பாருங்கள், எஃப்ஐஆரில் நாங்கள் உள்ளே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் கருப்பையா, இதில் பார்த்தீங்கன்னா கருப்பையான்னு பேர் இருக்கும் பாருங்கள், இருக்குது. அப்போது இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வாங்க மறுத்தாங்க அப்படின்னாக்க அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை மாற்றி கொடுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படியே வாங்கிட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் இவர் தான் கொலை செஞ்சார் நாங்கள் சொல்கிறோம், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 174 ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ எங்களுடைய விசாரணை நாங்கள் என்ன சொல்லிட்டோம், தொடர்ந்து வலியுறுத்துறோம்னா, இவங்க வந்து ஏற்கனவே கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கவங்க, மணல் மாஃபியாவுங்க, மணல் கொள்ளைக்காரவங்க, இவங்க வந்து எங்களுடைய வயலை எழுதி கேட்டாங்க, அதனால் தரலங்கிறனால கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத எங்களோட வாதத்தை நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் காவல்துறை தொடர்ந்து நிராகரிச்சுட்டே இருக்காங்க. எங்கள்கிட்ட அந்த புகார் கொடுத்தவங்க வந்து வசதி இல்லாதவங்க, இவங்க மிகப்பெரிய வசதி படுத்துறவங்க, ஆள் பலம் அடியாள் பலம் எல்லாமே இருக்கிறனால பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்களை போட்ட சமூக ஆர்வலர்கள் இந்த புகாரை எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க, அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கோம், நீதி கிடைக்காமல் இருக்கும். அப்போது புகாரில் நாங்கள் கொடுத்துருக்க புகாரின்படி இப்போ முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இவர் குற்றவாளி இல்லைன்னா சொல்ல முடியாது, இவர் குற்றவாளி தான். இதை காவல்துறையினர் உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஆமாம், அது குற்றம் சுமத்தப்பட்டவர் தான். இப்போ முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டாவே யாராக இருந்தாலும் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தான், குற்றவாளி அல்ல. ஆக எங்களுடைய கருத்து என்னன்னா, இவர் அந்த புகாரை மறைத்துள்ளாரா இல்லை மறைக்காமல் வேட்புமனுவில் தாக்கல் செய்திருக்கிறாரா என்பதுதான். ஆனால் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதிமுக வேட்பாளர் கருப்பையா அவருடைய வேட்புமனுவில் கரம்பக்குடியில் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை ஒத்துக்கொண்டுள்ளார் என்று சொல்கிறார். அதனால் நாங்கள் வந்து பெருசாக அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் எடுக்கலை. ஏன்னா அது மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் அவர் மனுவை கண்டிப்பாக நிராகரிக்கணும். நாங்கள் இந்த பெட்டிஷனை, இந்த எஃப்ஐஆரை அவர் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் நாங்கள் வந்து இதில் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.